கடையில் போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வரியா? இஞ்சியை தட்டி டீ போட்டு குடிப்போம். தலை வலிக்கிறது மாதிரி இருக்குப்பா. இல்லைக்கா, நான் போகலை. வெளியில் போனாதான் எனக்கு தலைவலியே வரும். டீனா வேணாம், சுக்குமல்லி இருந்தால் காப்பி போடுங்களே. ஆமாப்பா, சுக்குமல்லி காப்பி நல்லா இருக்கும். சரி, சுக்கு மல்லியும் போய் கடையில் வாங்கிட்டு வாவே இப்போ. எனக்கு காஃபியே வேணாக்கா, வெளியில் போகவே எனக்கு பிடிக்கல. இதாப்பா, கடைக்குன்னா போக தானே செய்வேன். இப்போ ஏன் போகவே மாட்டேங்குத? ஏன், என்னாச்சு? இல்லைக்கா, நம்ம போனோம்னா வீட்டுக்கு வீடு வாசலில் உட்காந்துக்கிறாங்க. ஏன், உன் புருஷன் வெளிநாட்டுக்கு போகலையா? நீ போக சொல்லவும் தானே. உள்ளூர் சம்பாத்தியம்னா சரி வருமா அப்படின்னு அதிகாரமாக சொல்கிறாக்கா, போக சொல்லணும். ஏன், அடுத்தவ புருஷனை அவங்க ஏன் போக சொல்கிறாங்க? என்னமோ தெரியல, சில பேர் இதே பொழப்பாவே அடுத்த வீட்டு கதையை பற்றி பேசிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. ஏப்பா, நீ கேட்கவும் தானே. உங்கள் கணவர்மார்களா எங்களுக்கு பணம் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க, என் புருஷனை நீ ஏன் போக சொல்கிறேன்னு நீ கேட்கவும் தானே. அடுத்த புருஷனை இப்படி விசாரிக்கிறது, விரட்டி விட சொல்கிறது உங்களுக்கு வெக்கம் இல்லையான்னு மூஞ்சியை பார்த்து கேட்கவும் தானே. என்னது, இப்படின்னா கேட்கலாமாக்கா? அடுத்த வீட்டு வாசல்ல உட்காந்து புறம் பேசிக்கிட்டு போறவங்க நம்மளேன்னா நிக்க வச்சு கேள்வி கேட்குறாங்க பாரு. இஸ்லாத்துக்கு சம்பந்தமே இல்லாத கேள்வி. அதுக்குன்னா பதில் இப்படித்தான் கொடுக்கணும். அப்படியாக்கா? நான் போனாலும் இப்படிதான்ப்பா நிக்க வச்சு கேள்வியை கேட்பாங்க. அதனாலதான் உன்னைய போக சொல்றேன். உன்னைய நிக்க வச்சு இப்படிதான் கேள்வி கேட்குறாங்களா? அப்ப இதுதான் பொழப்பே போல. உங்ககிட்ட என்னக்கா கேட்டாக? நான் எனக்கு என் மகளுக்கு உள்ள ட்ரெஸ்ஸுனா எல்லா ட்ரெஸ்ஸும் தச்சுக்கிருவோம்ப்பா. ஆனால் என் மயனுக்குள்ள ட்ரெஸ்ஸு நான் பழகலை. அவனுக்கு யூனிஃபார்ம் ஜிப்பானா தைக்க கொடுத்தோம்னு வச்சுக்க, தையக்கூலி அதிகமாக வருதுப்பா. ஆனால் லேட்டாக தான் கிடைக்கிது. ஆனால் அது பத்தவும் மாட்டேங்குது. நான் அதனால தான்ப்பா தைய கிளாஸ்க்கே தைய பழக போகிறேன். போகும்போதே ரெண்டு பேராக வாசலில் உட்காந்துக்கிட்டு நக்கலாக கேலி பண்ணி கேட்குறாங்க. ஏன், உனக்கு தான் தைக்க தெரியுமே, அப்புறம் எதுக்கு தைய கிளாஸ்க்கு போகிற? ஏன், உன் புருஷனை வெளிநாட்டுக்கு போக சொல்லிட்டு நீ பாட்டுக்கு அளவு போல் வீட்டில் இருக்கலாம். இதுனா தேவையா உனக்கு அப்படின்னு கேட்குறாப்பா. இதுனா தேவையில்லாத பேச்சு தானே அவங்களுக்கு. இதைன்னா சமாளித்து அங்கிட்டு போனால் அங்கிட்டு 2 பேர் நக்கலாக கேலி பண்ணிக்கிட்டு தைய கிளாஸ்காக்கு போகிற அப்படின்னு கேலி பண்ணி என்னென்னமோ பேசுகிறாங்க. அதை என்ன சொன்னோம்னு வச்சுக்க, அசிங்கமாக இருக்குது. இப்படின்னா பொம்பளைகள்லாம் வாழ்கிறாங்கன்னு இப்படி பேசுகிறது தான் மண்ணறைக்கு வரப்போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் சொல்லவும் தானேக்கா, உங்கள் சொத்துல பாதியை என் பேரில் எழுதி வச்சுருங்க. நானும் அடுத்த வீட்டு வாசலில் உங்களோட சேர்ந்து அளவு போல் புறணி பேசுகிறேன்னு. எல்லா அனைவருமே பாதுகாக்கணும். நாவை தான் பேணி நடக்கணும். புறம் பேசுவதிலிருந்து அனைவருமே தவிர்த்து கொள்ளணும். ஏனென்றால் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, பெண்கள் சமூகமே தர்மம் செய்து கொள்ளுங்கள், ஏனெனில் நரக வாசிகளில் நீங்களே அதிகம் இருப்பதை நான் பார்த்தேன் என்று. என்ன சொல்றிய? பெண்கள் தான் அதிகமாக நரகத்தில் இருப்பாங்களா? அப்போ நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்கன்னா அது உண்மையாக தானேக்கா இருக்கும். அப்போ பெண்களை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்ல யாருனாலையும் முடியாதா? ஏன் முடியாது? ஒவ்வொரு கணவனாலையும் முடியும். அல்லாஹ் இறக்கிய இறைவேதத்தை மட்டும் பின்பற்றி அதை விளங்கி தன் மனைவியை நல்வழியில் அழைக்கணும். ஏன்னா ஒரு ஆண்மகன் தன் குடும்பத்திற்கு பொறுப்பாளி ஆவான். தன் பொறுப்பில் உள்ளவர்களை பற்றி நாளை அவன் விசாரிக்கப்படுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படியாக்கா? அப்ப ஆண்கள் அதுக்கு என்ன செய்யணும்? வெளிநாடுகளில் சம்பாதிக்கிறாங்க, வீடுகளில் கேமரா வைக்கணும். மெயினாக வீட்டு வாசல்களில் வச்சிடணும் கேமராவை. நம்ம வெளிநாடுகளில் இருந்து வெந்து நொந்து எப்படியும் தன் மனைவிக்கு கடன் வாங்கியாவது பணத்தை அனுப்பி விட்டுருவோம். தன் கணவனுக்காக மனைவி அல்லாஹ்விடம் தொழுது அழுது துவா செய்கிறத கண்கூடாக கேமராவில் தன் கணவன் பார்க்கணும்ல. இதுதானே உண்மையான கணவன் மனைவிக்கான நேசமே. இந்த நேசம் அல்லாஹ்விடத்தில் சிறந்த நேசமாகும். அப்படியே வாசலில் உட்காந்து மீட்டிங்கே போட்டாலும் தன் கணவன் கேமராவில் பார்ப்பாகல்ல. ஏன், நடு ரோட்டில் புர்கா கூட இல்லாமல் வாசலில் உட்காந்துருக்கிய, தொழுக மாட்டியலா? ஆம்பளைய போகிற வர்ற இடம் இப்படி உட்காந்துருக்குறியேன்னு பெண்களுக்கு நன்மையை நாடுவாங்கல்ல. அப்புறம் பெண்கள் இந்த தவறுகளை செய்ய மாட்டாங்க. இந்த நன்மையை செய்வதன் மூலம் ஆண்களும் சொர்க்கம் செல்வதற்கு இதுவே போதுமான நற்செயலாகுமே. இதுவும் நல்லது தான். ஆனால் இதுக்காகனா கேமரா வைக்கலாமாக்கா?
ஏன் வைக்க முடியாது? இந்த பதிவு அனைவருக்காகவும் இல்லை, ஒரு சில பேருக்காக தான். இப்போ வீட்டை பாதுகாக்கவும் பணத்தை நகையை பாதுகாக்கிறதுக்கு கேமரா வைக்க தானே செய்கிறாங்க. எப்படி தான் அனைத்தையுமே பாதுகாத்து வச்சாலும் ஒரு நாள் அனைத்தையும் விட்டுட்டு போகிறது தான். இருக்கிற வரையும் உண்மையாகவும் ஈமானோடும் வாழ்வதற்கு, நன்மையை ஏவுவதற்காகவும், பெண்களை நரகத்திலிருந்து பாதுகாத்து நாமும் சொர்க்கத்தில் செல்வதற்காக இந்த நற்செயல்களை செய்வதற்கு கேமரா வைப்பதில் தப்பே இல்லையே. ஆனால் பல பேருக வீடுகள்லன்னா கேமரானா இல்லை, அவங்க வீட்டு வாசலில் அவங்க உட்காரவும் மாட்டாங்க, அடுத்தவள்கிட்டனா உட்காந்து பேசவும் மாட்டாங்க. தொழுகவும் ஓதுற சவுண்டு தான் கேட்கும் நம்ம நடந்து போனாலும். அவங்கன்னா முஹ்மின்களாக இருப்பாங்க. அவர்களுக்குன்னா எந்த கேமராவும் தேவையில்லை. அதை விட பவர்ஃபுல் கேமரா நம்மை கண்காணித்து கொண்டு இருக்குதுன்னு அவங்க உணர்ந்து அல்லாவுக்கு பயந்து தொழுதுகிட்டு ஓதிக்கிட்டு அடுத்த வீட்டு வாசலைன்னா உட்கார மாட்டாங்க. என்னது பவர்ஃபுல் கேமராவா? அப்படின்னா நாம் கண்காணிக்கப்படுகிறோம். நாம் எந்த சொல்லை சொன்னாலும் எந்த செயலை செய்தாலும் நம்மிடம் கண்காணிக்கும் எழுத்தாளர் இல்லாமல் இருப்பதில்லை என நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றிய? அப்படியாக்கா? அல்லாஹ் என்ன சொல்றான்? பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள் போதும் என்ற மனதோடு எளிமையை விரும்புங்கள், உழைத்து உண்ணுங்கள், ஆடம்பரத்தை தவிர்த்து குடும்பத்தோடு வாழுங்க, உங்களுக்கு எது தேவையோ என்னிடம் கேளுங்க, நான் தருகிறேன் என்று தானே அல்லாஹ் சொல்றான். தொழுகுங்க, ஓதுங்க, நன்மையை ஏவுங்க, தீமையை தடுங்க, அதிகம் மரணத்தை நினைவு கூறுங்கள், ஏன்னா இம்மையை விட மறுமை மேலானது என்று தானே அல்லாஹ் சொல்றான். அப்படித்தான் நானும் என் கணவரும் வாழ்கிறோம். இதுதானே நம் வாழ்விற்கான சோதனையின் பயணமும் கூட. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு வேதனை வந்து உங்களுக்கு உதவி செய்யப்படாத நிலை வருவதற்கு முன்பு உங்கள் இறைவனுக்கு கட்டுப்பட்டு அவனிடமே முழுமையாக திரும்புங்கள் என்று. இதை உணர்ந்து நானும் என் கணவரும் எங்களுடைய பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்து போதும் என்ற மனதோடு வாழ்கிறோம். இந்த உலகத்தை விட மரணத்திற்கு பிறகு மன்னர வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நினைத்து பயந்துதாக்கா நாங்கள் வாழ்கிறோம். ஆனால் சில சைத்தங்களுக்குனா என்னால் கேட்குற கேள்விகளுக்குனா பதில் சொல்ல முடியலக்கா. நம்மகிட்ட ஒரு மாதிரி பேசிக்கிட்டு அங்கிட்டு போய் தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறாங்கக்கா. இதுக்காக தான் அல்லாஹ்விடம் துவா செஞ்சு பொறுமையை கேட்குறேன். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்க, நீ அல்லாஹ்வை முழுமையாக நம்புறையில. என்னக்கா இப்படி கேட்குறிய? அவனுடைய நம்பிக்கை எனது இரத்த நாணங்களில் ஊடுருவி இருக்கு. அல்லாஹ்வை மட்டும்தான் நான் சார்ந்திருக்கிறேன். நம்பிக்கை கொண்டோர்கள் மீதும் தமது இறைவனையே சார்ந்திருப்பவர்கள் மீதும் அவர்களுக்கு சைத்தானுக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்னு அல்லாஹ்வே சொல்றானே. அப்போ தெருவில் உட்காந்து அடுத்தவ வீட்டு வாசலில் உட்காந்து பேசிக்கிட்டு போகிறவோ வர்றவோலேனா நிற்க வச்சு கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்க, நம்ம என்ன கேட்கணும்? நீங்கள் என்ன தொழுகிறீங்களா அப்படின்னு கேட்கணும். இதை போய் எப்படிக்கா கேட்குறது? முஸ்லீம்கள் அனைவருமே தொழுவதானே செய்வாங்க. தொழுகிற எந்த முஹ்மின்களும் புர்கா இல்லாமல் அடுத்த வீட்டு வாசலில் தெருவுலன்னா உட்காந்து பேசவே மாட்டாங்க, நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க. கிடைக்கிற நேரங்களில் தொழுகவும் அமல்கள் செய்யவும் நன்மையை ஏவதான் செய்வாங்க. அதுதான் முஸ்லிம்களுக்கும் முஹ்மின்களுக்கும் உள்ள வித்தியாசமே.